குழந்தை அதிகமாக பொய் சொல்லுதுன்னா பெற்றோருக்கு கோபம் வர்றது மட்டும் இல்லைங்க, ஒரு வித கவலையும் சேர்ந்து வந்துடும். இப்போவே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டானே, வளர்ந்த பிறகு எப்படி மாறுவானோ அப்படி சொல்லி பெற்றோருக்கு உண்மையிலேயே ஒரு பயத்தை கொடுக்குங்க. ஆனால் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஒரு 3 வயசு குழந்தை பொய் சொல்கிறதும் ஒரு 13 வயசு குழந்தை பொய் சொல்கிறதும் வித்தியாசங்க. ஆக இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் குழந்தை எந்த வயது பிரிவில் இருந்தாலும் அந்த குழந்தையுடைய பொய்யை, அதற்கான காரணத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி பொறுமையாக ஒரு சரியான உளவியல் பாணியில் திருத்துறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைய திருத்துறதுக்கு முன்னால் அந்த குழந்தையுடைய வயசை பார்க்கணுங்க. ஒரு 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு அதிகமான கற்பனை சக்தி இருக்காங்க. சொல்கிறதையே கொஞ்சம் விவரித்து சொல்லுவாங்க, இல்லாததை சொல்லுவாங்க. அவங்களுக்கு உண்மைக்கும் தாங்கள் கற்பனை பண்ணதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. இப்போ உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட வந்து வீட்டுக்கு முன்னால் நேற்று நான் ஒரு டைனோசரை பார்த்தேம்மா நீ சொல்லுதுன்னு வைங்க, உங்களுக்கு தெரியாது பொய்ன்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட உடனே வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. டைனோசரை பார்த்தியா, போடா பொய் சொல்லாத அப்படி சொல்லி அந்த குழந்தையை காயப்படுத்த வேண்டாங்க. ஆனால் ஒரு 4 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் குழந்தைகள் அதிகமாக பொய் சொல்கிறது பயத்தினாலங்க. நீங்கள் அடிப்பீங்க திட்டுவீங்க அப்படிங்கிறது மனதில் பதிஞ்சுன்னு சொன்னால் அதிகமாக பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த வயசுல தான் அந்த குழந்தைகளுக்கு பொய்னா என்ன உண்மைன்னா என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கிற வயசுங்க. ஒரு 8 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும் தான் குழந்தையுடைய உலகம் கொஞ்சம் விரிய தொடங்குற பருவாங்க. பள்ளிக்கூடம் போவாங்க, அங்கே ஹோம்ஒர்க் இருக்கும், எக்ஸாம் இருக்கும், புதிய புதிய ஃப்ரெண்ட்ஷிப்புகளை உருவாக்குவாங்க, வெளியே விளையாட போவாங்க. பொருட்களை எடுக்கிறதுக்கு, திருடுறதுக்கு, ஹோம்ஒர்க் செய்யாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரிப்பட்ட நிறைய காரணங்களால் அந்த குழந்தைகள் ஒரு பொருளை எடுத்தாலும் நான் எடுக்கலைன்னு சொல்லுவாங்க. எகைன் பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்துங்க. ஒரு 12 வயதுலேருந்து 18 வயது வரைக்கும் அந்த குழந்தையுடைய டீனேஜ் பருவத்தில் பொய் சொல்கிறதுக்கான காரணங்கள் மாறுங்க. குழந்தைக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் வேணும், அதுக்கு பொருள் வேணும், பணம் வேணும், எடுத்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லும். நண்பர்களுடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும். குழந்தைக்கு எந்த ரூலும் போட முடியாது, எனக்கு கட்டுப்பாடு பிடிக்காதுன்னு சொல்லும். எனக்கு பிரைவசி வேணும், எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படி சொல்லி எதிர்பார்க்கிற ஒரு பருவம். இந்த வயதில் அந்த குழந்தைகளை கண்காணிக்கிறதோ அல்லது அவங்க பொய் தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதோ கொஞ்சம் உங்களுக்கு சிரமம்தான். உங்கள் குழந்தை பொய் சொல்லுது, அந்த குழந்தைய நல்வழிப்படுத்தணும் அப்படி சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை முதல்ல எந்த வயது பிரிவில் இருக்குது, என்ன காரணத்துக்காக அதிகமாக பொய் சொல்லுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பெற்றோர் உங்களுடைய முதல் வேலைங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்றதுக்கான சரியான வீட்டு சூழலை உருவாக்குறதுங்க. இப்போ ஒரு குழந்தை தவறி ஒரு கிளாஸை போட்டு உடச்சிடுச்சு அப்படி சொன்னால் நீங்கள் வந்து கேட்பீங்க, யாரா கிளாஸை கீழே போட்டது, நான் போடவே இல்லை, நான் தொடவே இல்லைன்னு அந்த சொல்ல மறுதளிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் குழந்தை தான் போட்டு உடைச்சுதுன்னு சொல்லி. ஆனால் குழந்தை ஏன் பொய் சொல்லுது, ஏன் மறுக்குது அப்படி சொன்னால், அந்த உண்மையை ஒத்துக்கிட்ட பிறகு அம்மாவிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள் கடினமாக இருக்கும், அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு பயங்க. அதுலேயும் சில பெற்றோர் ஏற்கனவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால், உண்மையை சொல்லுடா கண்ணா அடிக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தை ஆமாம் நான் தான் உடைச்சோன்னு சொல்லும், உடனே போட்டு அடின்னு அடிப்பாங்க. அப்போ அந்த குழந்தை உயிரே போனாலும் உண்மையை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறத தாங்க கற்றுக்குது. அந்த குழந்தைகிட்ட உண்மையை சொல்கிறா கண்ணா அப்படி சொல்லி கேட்டு அந்த குழந்தை ஆமா நான் தான் உடைச்சோன்னு சொன்னால், முதல்ல அந்த குழந்தை உண்மையை சொன்னதுக்காக ஒரு நன்றி சொல்லுங்க. கண்ணா நீ தைரியமாக உண்மையை சொன்னதுக்கு நன்றி, அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி இப்போ உடஞ்ச பொருளை நம்ம என்ன செய்யலாம், சேர்ந்து சரி பண்ணலாம், க்ளீன் பண்ணலாம் அப்படி சொல்லி அந்த குழந்தைய ஒரு பொறுப்பு எடுக்க வைக்கணுங்க. இப்போ நீங்கள் கொடுத்தது தண்டனை இல்லை, செய்த தவற சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த குழந்தைய தனியாக விடவும் முடியாது, ஏன்னா உடஞ்சி போன பொருள் கையில் குத்திடும். ஆனால் அந்த குழந்தைய பக்கத்தில் வச்சு நீங்கள் அந்த சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது குழந்தை கற்றுக்குது, அம்மா நான் தவறு செய்தாலும் கத்த மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, அந்த தவறை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லி தருவாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சுக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தை 1-2 தடவை பொய் சொன்னதை பார்த்த உடனேயே அந்த குழந்தைக்கு ஒரு முத்திரையை குத்துறதுங்க, ஒரு பேர் கொடுக்குறது. நீ வந்து பொய்யேன், உன்னை நான் நம்ப மாட்டேன், உன் கேரக்டரே சரியில்லை, நீ எப்பவுமே இப்படி தான். இது அந்த குழந்தைய நேரடியாக தாக்குறதுங்க. அந்த குழந்தையுடைய தவறை நீங்கள் சுட்டி காட்டாமல் அந்த குழந்தையே தப்புன்னு சொல்கிறீங்க. இது அந்த குழந்தைக்கு வேதனையை கொடுக்கும், ஆனால் திருத்தத்தை கொடுக்காதுங்க. அந்த குழந்தை சொல்கிறது பொய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்கள், கண்ணா நீ சொல்கிறது இப்போ பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, உண்மையை சொல்லுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேரடியாக அந்த குழந்தைய குற்றம் சாட்டலை, நீ பொய்யேன், நீ ஏமாற்றுக்காரன் அப்படி சொல்லலை, மாறா கண்ணா நீங்கள் சொல்கிறது பொய் அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய தவறை சுட்டி காட்டுறீங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த தவறை திருத்துறதுக்கான பொறுப்பை கொடுத்து ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஒருவேளை உங்கள் குழந்தை டீனேஜில் இருக்கிறாங்க, இதேமாரி பொய் சொல்கிறாங்கன்னா, நீ இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற, நீ இப்படி ஒரு பொய்யை நான் வளர்ந்துருக்கிற இப்படி சொல்லி அந்த குழந்தைய அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக
கண்ணா நீங்க உண்மையான மார்க்கை மறைச்சி அம்மாவிட்ட போய் சொன்னதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுடா. இந்த மாதிரி சொல்லி உங்களுடைய உணர்வை நீங்க சொல்லும்போது அந்த குழந்தை கொஞ்சம் தன்னுடைய அந்த குணத்தை திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தை பொய் சொன்னதுக்காக அந்த குழந்தைய போட்டு அடிக்காம அந்த குழந்தைகிட்ட கற்றுக் கொடுக்கணும். கண்ணா பொய் சொல்லும்போது நீ திருந்துறதுக்கு அல்லது தவற திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது. உண்மையை சொல்லும்போது அம்மாவும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி உன்னை முன்னேற்றதுக்கு நான் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணுங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டேமான்னு சொல்லுது, நீங்கள் செக் பண்ணுறீங்க ஹோம்ஒர்க் பண்ணலை, உடனே போட்டு அடிக்காம கண்ணா பொய் சொல்லாமல் உண்மை சொல்லியிருந்தீங்கன்னா அம்மா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் தானே. ஆக இந்த தடவை மட்டுமில்ல, எல்லா தடவையுமே உனக்கு முடியலை அல்லது தெரியலைன்னு சொன்னால் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அந்த பிரச்சனையை நம்ம சேர்ந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கணுங்க. இப்படி நீங்கள் சொல்கிறதே அந்த குழந்தை எப்போ நம்ப ஆரம்பிக்கும்னு சொன்னால் நீங்கள் அடிக்காமல் திட்டாமல் சொன்னாதான் அந்த குழந்தை நம்புங்க. தொடர்ந்து உங்கள்கிட்ட வருங்காலத்தில் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, அதிகமான விசாரணையில் இறங்கக்கூடாதுங்க. விசாரணை அதிகமாக பொய்கள் அதிகமாகுங்க. அதுலேயும் சில பெற்றோரை பார்த்தீங்கன்னா 2 வயசுலேருந்து 4-5 வயசு வரைக்கும் உள்ள டோட்டலர்கிட்ட போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருப்பாங்கங்க. சாக்லேட்டை யாரா எடுத்தா, நீ தானே சாப்பிட்ட. அந்த குழந்தை இல்லைன்னு தான் சொல்லும், நான் எடுக்கலை. அப்போ யாரா எடுத்தா, அது பூனை சாப்பிட்டுது அப்படி அந்த குழந்தை சொல்லும். ஆக நீங்கள் கேள்விகள் அதிகமாக்க குழந்தை வாயிலிருந்து பொய்கள் அதிகமாகிட்டே இருக்காங்க. அதுவும் நீங்கள் அந்த கேள்விகளை மிரட்டல் தோணியில் கேட்கும்போது அந்த குழந்தை தன்னை பாதுகாக்கிறது தான் பார்க்கங்க. ஆக சின்ன குழந்தைகள்ட்ட இந்த சிபிஐ விசாரணையெல்லாம் விட்டுக்கிட்டு நேரடியாக அந்த குழந்தைகிட்ட போய், கண்ணா அம்மாவுக்கு தெரியாமல் நீங்கள் சாக்லேட் எடுத்து சாப்பிட்ருக்கீங்க, அடுத்த தடவை உங்களுக்கு சாக்லேட் வேணும்னா அம்மாவிட்ட முதல்ல வந்து கேட்கணும், சரியா, அப்படி சொல்லி கற்றுக் கொடுக்கணுங்க. அதே போல தாங்க உங்கள் 15 வயசு டீனேஜ் குழந்தைகிட்டையும் போய் நீங்கள் சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாது. எங்கே போனேன், யார்கிட்ட பேசினேன், இந்த முதல்ல ஓவராக விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை நீங்கள் கண்டுபிடிக்காத வகையில் எப்படி போய் சொல்லணும், உங்களுக்கு தெரியாமல் எப்படி ஏமாற்றணும் அப்படிங்கிறத இன்னும் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்காங்க. ஆக அந்த குழந்தை பொய் சொல்லுது அல்லது உங்களை ஏமாற்றுது அப்படி தெரிஞ்சுதுன்னு சொன்னால், கண்ணா நீங்கள் வளர்ந்து வர்றீங்க, அது எனக்கு புரியுது, உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கணும், விரும்பினதை செய்யணும் அப்படி சொல்லலாம் நிறைய யோசனைகள் வரும். ஆனாலும் அம்மாவுக்கு உங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குது, உங்கள் பாதுகாப்பு குறித்து அம்மாவுக்கு ஒரு கவலை இருக்குதுடா, சரிதானா. அதனால நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா அம்மாவுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு வசதியாக இருக்கண்டா கண்ணா. ஆக அந்த குழந்தைய நீங்கள் மிரட்டல, உணர்வு பூர்வமாக தொடுறீங்க. ஆக அடுத்த தடவை அந்த குழந்தை நீங்கள் கண்டுபிடிக்காத வகையில் எப்படி போய் சொல்கிறது அப்படிலாம் யோசிக்காது. அம்மா என் மேலே இவ்வளவு அக்கறையாக இருக்கிறாங்களே அப்படி சொல்லி உங்கள்கிட்ட வந்து தனது வாழ்க்கையில் நடக்கிறத பகிர ஆரம்பிக்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையுடைய அச்சீவ்மெண்ட் அல்லது மார்க்கு குறித்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணுங்க. எல்லா குழந்தைகளும் 100க்கு 100 எடுக்க முடியறது இல்லையே. உங்கள் குழந்தையுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படி அறிஞ்சு அதுக்கேற்ற எதிர்பார்ப்புகளை வைக்கணுங்க. குறிப்பாக பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள் மார்க்கை வச்சு பொய் சொல்லுதுன்னு சொன்னால் அந்த குழந்தைகள் உங்களை ஏமாற்றக்கூடாது, அம்மாவுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்கிறதுங்க. அந்த குழந்தையுடைய கெப்பாசிட்டி 72 மார்க் எடுத்திருக்குது. இப்போது நீங்கள் எதிர்பார்க்குறது குழந்தை 90 எடுத்தா நல்லா இருக்குமே, 100 எடுத்தா நல்லா இருக்குமே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆக அந்த குழந்தை அம்மாவை ஏமாற்ற வேண்டாம், அம்மாவுக்கு கவலையே கொடுக்க வேண்டாம், ஒரேடியாக 90ன்னு சொல்லிவிடுவோம் அப்படி சொல்லி மாற்றி சொன்னேன். அதே போல் உங்கள் குழந்தையுடைய மார்க்கை மற்ற குழந்தைகளுடைய மார்க்கோடு அதிகமாக ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த குழந்தை உங்கள்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிக்காங்க. ஏன்னா அந்த குழந்தை எனக்கு 60 மார்க் கிடைச்சதுமான்னு சொல்லும்போது அவன் 95 எடுத்துகிட்டு வர்றான், நீ வந்து 60 தான் எடுக்கிற அப்படி சொல்லி திட்டுவீங்கன்னு பயந்தே அந்த குழந்தை எனக்கு 90 கிடைச்சதுமா அப்படி சொல்லும். ஆக உங்களுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் யதார்த்தமாக நார்மலாக வைக்கணுங்க. உங்கள் குழந்தையுடைய முயற்சியை பாராட்டுங்க. கண்ணா போன மாதத்தை விட நல்ல மார்க் எடுத்திருக்கிறாடா, நல்ல முயற்சி எடுத்திருக்கிறா, இந்த மாதிரி பாராட்டும் போது அந்த குழந்தை பொய் சொல்லாமல் தன்னுடைய உண்மை நிலையை ஏற்றுக்கிட்டு உங்கள்கிட்டையும் உண்மையை சொல்கிறதுக்கு முன் வராங்க. அடுத்ததா பெற்றோர் நீங்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியே காட்டணுங்க. குழந்தைகிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு மட்டும் சொன்னால் போதாது, நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பொய்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத குழந்தை பக்கத்தில் இருந்தே கவனிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. உங்கள் கணவரை தேடி ஒரு ஆள் வருது, அவர் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு தான் இருக்கிறாரு, அவர் வீட்டில் இல்லைங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றீங்க, குழந்தை அதை பார்க்குங்க. அதே போல் பல பொய்களை ஒவ்வொரு நாளும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே இருக்கோம், குழந்தை அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையினால சில பொய்களை சொன்னாலுமே அந்த குழந்தைகிட்ட போய் அதை விளக்கி சொல்லி கொடுக்கணுங்க. கண்ணா இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து அம்மா அந்த பொய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு, அதுக்காக நீங்களும் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள், அம்மாவுக்கிட்ட உண்மையாக நடந்துக்குங்க அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு மாற்றி சொல்லி கொடுக்கணுங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கூட வீட்டில் பல தவறுகள் செய்வீங்க, ஏதாவது பொருளை நீங்கள் கூட போட்டு உடைப்பீங்க, ஏதாவது ஒரு செயலை முக்கியமான செயலை செய்கிறதுக்கு மறந்துடுவீங்க. குழந்தைகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. கண்ணா தெரியாம அதை கை தவறி போட்டேன்டா,
நான் இதை செய்ய மறந்துட்டேன்டா அப்படிங்கிறத, அதாவது நம்ம தவற நம்ம பெருந்தன்மையா ஒத்துக்கும் போது குழந்தையும் தனது தவற மறைக்காம பொய் சொல்லாம நம்மகிட்ட வந்து ஓப்பனா அதை வெளிப்படுத்துறதுக்கு முன் வராங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு உண்மையோட கூடவே இரக்க உணர்வையும் சொல்லிக் கொடுக்கணும், அதுபோல கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் சொல்லிக் கொடுக்கணுங்க. சின்ன குழந்தைகிட்ட உண்மையை சொல்லு நீ சொல்லி சொல்லி வளர்க்கும் போது குழந்தை பிளண்டஸில் உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு தர்ம சங்கடமாக போகுங்க. இப்போ உங்கள் குழந்தைய ஒரு திருமண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு சில சாப்பாடு பிடிக்காது. பொதுவில் எல்லார்ட்டையும் இந்த சாப்பாடு நல்லா இல்லை அப்படி சொன்னால் மற்றவங்களுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். குறிப்பாக அந்த திருமணத்தை நடத்துகிறவங்களுக்கு. ஒரு உறவினர் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, பிடிச்சிருக்காடா கண்ணான்னு சொல்லி, இந்த கலர் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லுது. நீங்கள் குழந்தை உண்மையை தான் சொல்லிச்சுது, ஆனால் ஒரு இரக்க உணர்வு அந்த குழந்தைக்கு இல்லை பாருங்க. ஆக குழந்தைகிட்ட உனக்கு பிடிக்கலன்னா கூட, அது உண்மையான உணர்வாக இருந்தால் கூட பொது இடங்களில் சில உண்மைகளை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மற்றவங்க மனசை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக நீ என்ன செய்யலாம், வார்த்தைகளை மாற்றி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப முக்கியங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை பொய் சொல்கிறது மட்டுமல்ல, அது கூட சேர்ந்து சில மோசமான பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர்ஸும் வெளிப்படுதுன்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பொய் மட்டும் இல்லைங்க, சில குழந்தைகள் அதோட சேர்ந்தே திருட்டு, அதோட மோசடி பண்ணுறது, ஏமாத்துறது, மேனிப்புலேட் பண்ணுறது, மாற்றி மாற்றி சொல்கிறது, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு பல பொய்களை சொல்றது. அது மட்டும் இல்ல, விளையாட போற இடங்கள்ல இருந்து, பக்கத்து வீடுகள்ல இருந்து இந்த மாதிரிப்பட்ட தொடர்ந்த குற்றச்சாட்டுகள் வந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து பொறுமையா பேசி அந்த குழந்தையுடைய மனதை மாற்ற வேண்டியது கட்டாயங்க. அல்லது ஒரு உளவியலாளருடைய ஆலோசனையை பெறுறது அவசியம். ஆக உங்க குழந்தை பொய் சொல்லுதுன்னா அதை திருத்துறதுக்கு முன்னால அந்த குழந்தை எதனால பொய் சொல்லுது அந்த காரணத்தை கண்டுபிடிங்க. அந்த குழந்தை எந்த வயதுல இருக்குது, அந்த குழந்தை நான் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பா இதை பயன்படுத்தி பாருங்க, உங்க குழந்தையுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.